Sehen Sie die Bilder an und lesen Sie die Nachrichten von Daniel und Tina. Ordnen Sie die Bilder in die richtige Reihenfolge. அதாவது see the pictures and read the message. டேனியல் டீனா அவங்களோட மெசேஜை பார்த்துட்டு நீங்கள் அது கரெக்டான இதில் ஆர்டர் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சைடில் இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற சேட் படிக்கணும். நீங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி படிக்கிறீங்களா டயலாக் மாதிரி? ஓகே மேம். ஹலோ ஃபெமினா. ஃபெமினா இருக்க wie war dein Tag? Na ja, es geht. Ich war gone und 8 Uhr 30 ரைசிக். 30 an der Uni. Warst du im Seminar bei Professor Marshall? Ja, es war total langweilig. Er hat immer nur geredet. Oh, das kenne ich. Ich habe das Seminar im letzten Semester gemacht. Und das Projekt? Das läuft gut. Wir haben die Präsentation gefällt. Dann habe ich 6 Studenten lang gelernt. 6 Stunden. Student. Ich flüssig. Hast du keine Pass gemacht? Na ja, ich hatte nach dem Lernen Hunger und der Zustand war leer. Ich habe schnell eine Pizza geholt. Lecker. Und jetzt machst du Feierabend? சூப்பர். ஓகே, இங்க என்ன சொல்றாங்கன்னா we were dein Tagனா how was your day? Na yeah, well yeah, it's going. I was already at 8:30. 8:30க்கே வந்து நான் யூனிவர்சிட்டிக்கு இருந்தேன் அப்படின்றாங்க. Where's do in seminar by Professor Maser? So did you attend the seminar Professor Maser? அங்கே போயிருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. Ja, es war total langweilig. Hat immer nur geredet. அது வந்து ரொம்ப போரிங்காக இருக்குது. langweiligனா போரிங். had immer nur geredet. ஒன்லி பேசிட்டே இருந்தார். geredet only talking. Oh, das kenne ich. Ich habe das Seminar im letzten Semester gemacht. Und das Projekt. So, எனக்கு தெரியும். Das kenne ichனா எனக்கு தெரியும். நானும் லாஸ்ட் செமஸ்டரில் வந்து நான் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் ப்ராஜெக்ட் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. Das läuft gut. Wir haben die Präsentation geplant. Then habe ich 6 Stunden lang gelernt. ஸோ அது நல்லா போகுது. அண்ட் நாங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் கூட பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் 6 ஹவர்ஸ்க்கு வந்து நான் உட்காந்து படித்தேன் அப்படின்றாங்க. எக்ட் ஃப்ளைசிக் அப்படின்னா ரியலி ஹார்ட் ஒர்க். ஹேஸ் டு கைன பாஸ் கெமாட் பிரேக் எதுவும் எடுக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா ஷாட்டர் நாக்டம் லேர்னன் ஹுங்கர். ஸோ படித்து முடிச்சதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு. உண்டர் Kühlschrank war leer. ஃப்ரிட்ஜ் வந்து எம்டியாக இருந்தது. Ich habe schnell eine Pizza geholt. நான் சீக்கிரமாக போய் ஒரு பிஸ்ஸா வாங்கினேன். லெக்கர் உன் எட்ஸ். லெக்கர்னா டெலிஷியஸ். உன் எட்ஸ் நவ். இப்போ என்ன பண்ணுறேன்? மார்க்ஸ் டு ஃபயர் ஆபன். வேலையெல்லாம் முடிஞ்சுதா ஃப்ரீ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? எஸ் மேம். ஸோ இப்போ வந்து இது நீங்கள் மேட்ச் பண்ணணும். A B C D A இருக்கு இல்லைங்களா? எஸ் மேம். ஸோ இது நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு எது நினைக்கிறீங்க? சரி, ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். ஸோ இதுதான் தான் ஃபஸ்ட்டு. முஸ் து கேன் போகணுமா அப்படின்னு. ich habe um 8:30 ein Seminar. நான் 8:30க்கு எனக்கு செமினார் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா எது?
சி மேம். பியா மேம்? எதுமா? சி. டியா பியா என்ன சொல்றீங்க? டி மேம். டி கரெக்ட். ஒன் இஸ் எஸ் இங்கிலீஷ் 4 by எப்போதான் முடியும் அப்படின்னு. அப்புறம் சியா மேம்? அவங்க வி. சொன்ன சாட் படியே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கிளம்புறாங்க, அதுக்கப்புறம் செமினார்ல உட்காடுறாங்க, செமினார் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? பி மேம். பி பிரசன்டேஷன் பிளான் பண்றாங்க இல்லைங்களா? எஸ் ஓகே, மேம். பிளான் அண்ட் விஆர் மல்டி பிரசன்டேஷன். ஸோ பிரசன்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? ஏ மேம். ஆஹா, சி. பிரசன்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் 6 hours உட்காந்து படிக்கிறாரு இல்லைங்களா எஸ் அவங்க? மேம். சி. அதுக்கப்புறமா தான் என்ன பண்றாங்க? பசியா இருந்துச்சு, பிஸா வாங்க போறாரு. ஓகேவா? எஸ் மேம். ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாஸ்ட் டென்ஸ். ரேடன், ஆர்இடிஇஎன், ரேடன் ஸ்பீக்கிங், பேசிட்டே இருந்தார், பேசுறதுக்கு என்ன சொல்லுவாங்க? ரேடன். ஆர்இடிஇஎன். ஆனா பாஸ்ட் டென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? ஜிஇ ஆட் பண்ணியிருக்காங்க, கெரேடட். அதுக்கப்புறமா இங்க மார்க்கன், மார்க்கன் பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? நிறைய தடவை கேட்டிருக்கீங்களா மார்க்கன்? எஸ் ஸோ மேம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாஸ்ட் டென்ஸ்க்கு? கெமார்ட். அப்புறம் பிளானன், பிளானனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கெப்ளான்ட். லேர்னனுக்கு கெலாண்ட். மறுபடியும் மார்க்கனுக்கு கெமாக்ட். அப்புறம் கெஹால்ட். ஹோலனுக்கு கெஹோல்ட். ஸோ இது எல்லாமே வந்து பாஸ்ட் டென்ஸ் வருது. ஸோ பாஸ்ட் டென்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பாஸ்ட் டென்ஸ் ஐ மீன் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதை விட பர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்லலாம். பர்ஃபெக்ட் டென்ஸ்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 வேர்ப்ஸ் ஆட் பண்ணுவோம் செகண்ட் பிளேஸ்ல. ஹாபன்னு ஜைன் வேர்பை ஆட் பண்ணுவோம். ஹாபன் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்ததுன்னா 2 வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று ஹாபன்னு, ஒன்று ஜைன். ஹாபன் வந்து நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணுறதுக்கு அதுக்கு இதுக்கு சொல்கிறது. பட் ஜைன் வேர்ப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மூமெண்ட். நான் அங்கே போயிருந்தேன், இங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது மூமெண்ட் இருக்கும்போது ஜைன் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். பின்னு, பிஸ்ட், இஸ்ட், ஜிண்டு, ஜைடு, ஜிண்டு, இந்த மாதிரி ஒர்க் பண்ணதுக்கு அது பண்ண இது பண்ண அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஹாபன் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். இது நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இந்த வேர்ப் ஜிஇ வந்து எதுக்கெல்லாம் வரும்ன்றது அடுத்தது பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்க இந்த ஹாபன், ஹாவ், ஜைன், இது ஜைன் வந்து மூமெண்ட்டுக்கு. இதை அப்படியே நோட் பண்ணிக்கிறீங்களா? எஸ் மேம். நோட் பண்ணிட்டு சொல்லுங்க. நோட் பண்ணியாச்சு. பண்ணியாச்சா? எஸ் மேம். முடிஞ்சதா செமினா? எஸ் மேம். ஓகே. ஸோ இந்த வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது இந்த ஜிஇ ஆட் பண்றது அவங்க என்ன பேர் சொல்லுவாங்கன்னா பார்ட்டிசிப்ஸ் வை. இங்கிலீஷ்ல பார்ட்டிசிபிள் அப்படின்வாங்க. ஸோ இது தெரியலனாலும் பரவாயில்ல. பட் பேட்டர்ன், ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு மெயினாக என்ன தெரியணும்னா ஜெர்மன்ல கிராமரோட ஸ்ட்ரக்சர் தெரியணும். ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ ப்ரொஃபஸர் ஹேட், இது தேர்ட் பர்சன்ன்றதுனால ஹேட். ஸோ தேர்ட் பர்சனுக்கு என்ன வந்திருக்கீங்க? ஹேட் வந்திருக்கா? எஸ். ஸோ தேர்ட் பர்சனுக்கு ஹேட். த ப்ரொஃபஸர் ஹேட் immer geredet. ப்ரொஃபஸர் வந்து ஆல்வேஸ் பேசிட்டே இருந்தாரு. டேனியல் ஹேட் 6 Stunden gelernt. டேனியல் வந்து 6 hours படிச்சாரு. ஸோ செகண்ட் பிளேஸ்ல என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? ஹாபன் வேர்பு. லாஸ்ட்ல கடைசியில அந்த வேர்ப் வந்து ஜிஇ கடைசியில டி போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எஸ் மேம். இங்க irregular verbsக்கு ரெகுலர் verbs, இது வந்து ரெகுலர் verbs, அதாவது ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகாத verbsக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜிஇ முன்னாடி டி கடைசியில ஆட் பண்ணுவாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் பிளானன், ஹோலன், ஷ்மெக்கன், இதுக்கெல்லாம் கெப்ளாண்ட், கெஹால்ட், கெஷ்மெக்ட் அப்படின்னு வரும். ரேடனுக்கு கெரேடட், அதே மாதிரி ஆர்பைட்டனுக்கு கே ஆர்பைட்டட், வாட்டனுக்கு கெவார்டட். சரிங்களா? எஸ் மேம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வாஸ் இஸ் பசியட், இந்த fill in the blanks நீங்கள் மார்க் பண்ணும். என்ன நடந்துச்சு? வாட் இஸ் பசியட், வாட் ஹேப்பன்ட். த ப்ரொஃபஸர் ஹேட் இம்மர் நுவர் கெரேடட், ஆல்வேஸ் பேசிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் டேனியல் என்ன பண்ணாரு? 6 hours படிச்சாங்க மேம். இங்க இந்த இது பிரசன்டேஷன். அந்த சாட் படிச்சீங்கன்னா தெரியும். பிரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணாரா? எஸ் மேம். டேனியல், இங்கெல்லாம் ஹேட், டேனியல் பத்தி தானே பேசுறோம். அதனால செகண்ட் பிளேஸ்ல எல்லாம் ஹேட் தான் வரும். அவர் தேர்ட் பர்சன், டேனியல் வந்து தேர்ட் பர்சனை பத்தி தானே பேசுறோம். அதனால ஹேட், டேனியல் ஹேட் eine Präsentation geplant. பிளான் பண்ணாரு இல்லைங்களா, அதுதான் டேனியல் ஹேட் eine Präsentation geplant. அதுக்கப்புறமா டேனியல் hat 6 Stunden lang gelernt. அதுக்கப்புறமா என்ன பண்ணாரு? டேனியல் hat eine Pause பிரேக் எடுத்தாரு இல்லைங்களா, eine Pause gemacht. ஆமா. hat eine Pizza geholt. சரிங்களா? ஸோ செகண்ட் பிளேஸ்ல ஹார்ட் இல்ல ஹாபன். இது வந்து நம்ம சொல்லணும்னா இஷ் ஹாப eine Präsentation geplant, இஷ் ஹாப. ஓகேங்களா? இது டேனியல் ஹார்ட் அப்படின்னு சொல்லி இஷ் வந்துச்சுன்னா இஷ் ஹாப eine Präsentation geplant. Ich habe 6 Stunden lang gelernt. Ich habe eine Pause gemacht. Ich habe eine Pizza geholt. Okay, wa? Okay. Okay, next. So was that. So இப்படி நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. Im Uni Cafe was had Tina gemacht, was had Daniel gemacht. Horenzi. So இதை லிசன் பண்ணிட்டு நீங்க கிராஸ் பண்ணோம். டேனியல் என்ன பண்ணாரு, டீனா என்ன பண்ணாங்க? Hallo Daniel, du bist ja immer noch in der Uni. Ja, das war heute ein langer Tag. Für dich wohl auch. Ja, ich muss gerade so viel machen. Ich habe zuerst für ein Seminar recherchiert und dann habe ich bis jetzt Statistik gelernt. Du auch? Nein, Statistik ist vorbei. Ich habe die Prüfung vor ein paar Tagen gemacht. Und? War sie schwer? Es geht. So schwer war sie nicht. Heute habe ich den ganzen Tag eine Präsentation gemacht. Und was machst du jetzt? Willst du heute noch trainieren? Nein, heute habe ich nur ein bisschen Fußball gespielt. Gestern habe ich im Studio trainiert. Hast du heute auch gearbeitet? Ja, heute früh. 3 Stunden in der Bäckerei. Oh, du arbeitest in einer Bäckerei? Macht das Spaß? Es geht. Ich fange am Morgen schon um 6 Uhr an. Aber ich muss Geld verdienen. Einen Moment bitte. Hallo? Morgen? Ja, das geht. Bis morgen um 6. Ciao. Das war die Chefin. Morgen früh muss ich auch arbeiten. Arbeitest du auch neben dem Studium? Nur in den Ferien. Ich habe vor dem Studium 4 Jahre lang gearbeitet.
Ich habe also noch ein bisschen Geld. Ach so. மார்க் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. Okay, for ein Seminar recherchieren, Tina Daniela. Tina, ma'am. Statistic lernen, Daniel. eine Prüfung machen, Daniel, eine Präsentation machen, Tina, ma'am. okay. Fußball spielen, Tino, Fußball spielen. Daniel. மறுபடியும் கேட்கலாம் இருந்தா. Hallo Daniel, du bist ja immer noch in der Uni. Ja, das war heute ein langer Tag. Für dich wohl auch. Ja, ich muss gerade so viel machen. Ich habe zuerst für ein Seminar recherchiert und dann habe ich bis jetzt Statistik gelernt. So, Seminar recherchieren, Statistik gelernt வந்து Du auch? Nein, Statistik ist vorbei. Ich habe die Prüfung vor ein paar Tagen gemacht. Und, war sie schwer? Es geht. So, Prüfung Daniel. So schwer war sie nicht. Heute habe ich den ganzen Tag eine Präsentation gemacht. So, Präsentation Daniel. Und was machst du jetzt? Willst du heute noch trainieren? Nein, heute habe ich nur ein bisschen Fußball gespielt. Gestern habe ich im Studio trainiert. Fußball spielen, Daniel, Studio trainieren Daniel. Hast du heute auch gearbeitet? Ja, heute früh. 3 Stunden in der Bäckerei. Oh, du arbeitest in einer Bäckerei? Macht das Spaß? Es geht. Ich fange am Morgen schon um 6 Uhr. So, இவங்க வந்து பேக்கரியில ஒர்க் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இது எப்படி எழுதணும் அப்படின்னா டீனா ஹேட் ஃபார் ஐ செமினார் அசோசியேட், அதுக்கப்புறமா ஹேட் ஸ்டாட்டிஸ்டிக் கெலண்ட். அடுத்த ஆக்டிவிட்டி என்ன பண்ணாங்க? ஹேட் ஸ்டாட்டிஸ்டிக் கெலண்ட். டேனியல் ஹேட் eine Prüfung gemacht. அப்புறம் hat eine Präsentation gemacht. Hat Fußball gespielt. Hat im Studio trainiert. இவங்க in der Bäckerei gearbeitet. Hat in der Bäckerei gearbeitet. ஓகேவா? Yes, ma'am. ஆனா இங்க வந்து IERENல முடிக்கிற அந்த verbs இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எப்படி வரும்னா GE முன்னாடி வராது, கடைசியில வந்து அந்த IEREN க்கு பதிலா IERENக்கு வந்து என்ன ரெசர்ஷியரன் EN எடுத்துட்டு T போடணும். ரெசர்ஷியர்ட். அதே மாதிரி ட்ரெயினியரனுக்கு ட்ரெயினியர்ட், ஸ்டூடியரனுக்கு ஸ்டூடியர்ட், டெலிஃபோனியரன் டெலிஃபோனியர்ட். IERENல முடிக்கிற அந்த வேர்ப்ஸ்க்கு மட்டும் கடைசியில இருக்கிற EN எடுத்துட்டு T ஆட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? Yes, ma'am. ஓகே. அடுத்தது வந்து வாஸ் ஹேட் டேனியல் ஃபார் டெம் ஸ்டூடியம் gemacht. அதாவது டேனியல் பிஃபோர் ஸ்டடீஸ் அவர் என்ன பண்ணாரு, அது ஆடியோ கேட்டுட்டு இது நீங்க மேட்ச் பண்ணணும். Ich habe vor dem Studium 4 Jahre lang gearbeitet. Ich habe also noch ein bisschen Geld. Ach so. Wo hast du denn gearbeitet? Nach der Schule habe ich Arbeit bei einer Bank gefunden. Wirklich? Und wie war die Arbeit? Ganz gut. Vor allem das Geld war gut. Aber es hat auch Probleme gegeben. Es war nicht einfach. Ich habe auch zu viel gearbeitet und ich habe meine Freunde kaum gesehen. Ich hatte nie Zeit und viel Stress. Oh je. Ich habe dann 4 Wochen Urlaub genommen. Das war gut. Und im Urlaub habe ich meine Freundin Maja getroffen. Es war klar, ich muss etwas anderes machen. Und jetzt studiere ich. Und, ist das besser? Ja klar, jetzt schon. Aber dann nach dem Studium?
Da weiß ich noch nicht, was ich genau machen will. ஓகே டேனியல் ஹார்ட் நாக்டர் ஸ்கூலுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு ஆர்பைட் பை ஐனர் பேங்க் கெஃபுண்டன் ஸோ பேங்க்ல ஒரு வேலை கிடைச்சதுன்னு சொல்றாரு பைடர் ஆர்பைட் ஹேட்டஸ் Stream of problematic incident. ஆஃப் ப்ராப்ளமே gegeben நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு டேனியல் ஹார்ட் நீ சைட் und hat Seine Freunde அவங்கேஜே ஆமா அவருக்கு டைமே கிடைக்கல அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட ரொம்ப ரேரா தான் பார்க்க முடிஞ்சது டேனியல் seine Freunde kaum இல்ல wir woken Urlaub பியர் ஓக்கன் உர்லாப் கேம் அதுக்கப்புறமா 4 வீக்ஸ் வெக்கேஷன் போயிருந்தாரு உர்லாப் ஹேட் டேனியல் ஸோ அந்த வெக்கேஷன்ல தான் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மாயாவை மீட் பண்றாங்க ஓகேங்களா Yes, ma'am. அடுத்து மார்க்கெரன்சி பார்ட்டிசிப் ஃபார்மன் இன் ஃபுன் ஃபார்ம் மார்க்கன்சி தான் லிஸ்ட் ஸோ இது வந்து இதில் என்னென்ன இருக்கு கெசேயன் கெட்ரோஃபன் கெகேபன் கெஃபுண்டன் கெனோமன் ஸோ கெசேயன் வந்து ரெகுலர் வேர்ப்ஸ் அது எதுவும் ஜேஹன் வந்து இர்ரெகுலர் வேர்ப்ஸ் ரெகுலர் வேர்ப்ஸ்க்கு நம்ம ஜிஇ கடைசியில் டி ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா ஸோ இர்ரெகுலர் வேர்ப்ஸ்க்கு என்ன ஆட் பண்ணுவோம்னா ஜிஇ ஆட் பண்ணுவோம் கடைசியில் இஎன் சிலதுக்கு நடுவில் ஸ்பெல்லிங் கூட சேஞ்ச் ஆகுது ஃபிண்டனுக்கு கெஃபுண்டன் ட்ரெஃபனுக்கு கெட்ரோஃபென் கேபனுக்கு கெகேபன் கெஃபுண்டன் நேமனுக்கு கெனோமன் சரிங்களா Yes. அதுக்கப்புறமா ஸோ இந்த வேர்ட்ஸை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ரெகுலர் வேர்ப்ஸ் அண்ட் இரெகுலர் வேர்ப்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆல்வேஸ் டுகெதர் அது ஹேட் கெஃபுண்டன் ஸோ ஃபிண்டன் வந்து கெஃபுண்டன் சொல்லணும் ட்ரெஃபன் வந்து கெட்ரோஃபன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படிச்சுக்கோங்க பாஸ்ட் டென்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு டர்வேக் சும் ஜாப் Lesen Sie, was sind die Personen von Beruf? Wie haben Sie die Stelle gefunden? ஸோ இவங்களோட ப்ராப்ளம் இவங்களோட ப்ரொஃபஷன் என்ன அவங்க எப்படி அவங்களுக்கு அந்த ஜாப் கிடைச்சது படிக்கட்டுமா மேம்? படிங்க Felix M. Ich habe eine Anzeige im Internet gelesen und gleich meine Bewerbung geschickt. Wir wollten später bin ich nach Berlin gekommen und arbeite jetzt hier als Krankenpfleger. Das Krankenhaus ist gut und die Kollegen sind nett und freundlich. Meine Ex-Frau habe ich auch heuer kennengelernt. எதை மீனிங் தெரியுதா அவங்க இன்டர்நெட் மூலமா அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு இன்டர்நெட்ல என்ன பார்த்தாங்க ஆட் பார்த்தாங்க அன்சைகர்னா ஆட் Yes, ma'am. படிச்சாங்க அதுக்கப்புறம் இமீடியட்டா என்ன பண்ணாங்க Berlin. அப்ளிகேஷன் சென்ட் பண்ணாங்க பெவேர்புங்னா அப்ளிகேஷன் கெஷிக்ட்னா சென்ட் Krankenpflegerனா அந்த கம்பெனியோட sorry. 4 வீக்ஸ் லேட்டர் வந்து பெர்லினுக்கு வந்தாரு அங்க வந்து என்னவா ஒர்க் பண்ணாங்க நர்ஸா ஒர்க் பண்றாரு Yes, ma'am. Krankenpfleger. கிராங்கன்ஃபிளேகர்னா நர்ஸ் மேல் நர்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு உங்க கலீக்ஸ் ஆர் வெரி நைஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லி என்னோட ஒய்ஃபை வந்து நான் இங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மைனை ஃப்ரௌ ஒய்ஃப் ஹாபை ஷாக்கியர் கெனன் கலண்ட் ஸோ இங்கே தான் நான் உங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் மீட் பண்ணேன் நெக்ஸ்ட் Liaste vier uns Wesen, vor 3 Jahren bin ich nach Spanien geflogen und ich bin dort geblieben.
Ich habe in einem Hotel gearbeitet. Jetzt bin ich wieder in der Heimat und arbeite in einem Hotel im Zentrum. Die Stelle habe ich durch ein Jobportal gefunden. Der Hotelchef hat mein Profil gesehen und eine Nachricht geschrieben. Wir haben gesprochen und jetzt habe ich den Job. ஏதாவது புரிஞ்சுதா சொல்லுங்க. ஹோட்டல்ல இவங்களோட ஒர்க் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாமா? ஃபார் ட்ரை ஆரன் பினிஷ் நாட் ஸ்பானியன் கெட் ஃப்ளோகன். ஸோ 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அவங்க எங்கே போனார்? கெஃப்லோகன்னா ஃப்ளூ டு ஸ்பெயின், ஃப்ளைட்டில் போனது. ஒன் பினிஷ் டாட் கெப்லீவன், ஸோ அங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டாரு. இஷாபை நைனம் ஹோட்டல் கே ஆர்பைட்டட், ஐ ஒர்க் இன் அ ஹோட்டல். ஸோ நீங்கள் எப்போ எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்லேருந்து எனக்கு தெரியும் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் என்ன கான்செப்ட்னு புரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்லேருந்தே வேர்ட் பை வேர்ட் மீனிங் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே மேம். நீங்கள் நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்கு வரும்போதே அன்றைக்கி என்ன டெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம், என்ன மீனிங்ஸ்ன்னு செக் பண்ணிட்டு வந்துடணும். ஓகே மேம். ஸோ நம்ம அப்படியே இந்த டைம் ஆக்சுவலி A2லேருந்தே அப்படி தான் பண்ணுவோம். அதனால் நீங்கள் இப்போத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ என்னென்ன டெக்ஸ்ட் இருக்கோ அந்த டெக்ஸ்டெல்லாம் நீங்களே சொல்கிற மாதிரி இருக்கணும் மெயினாக. அதுதான் நீங்கள் ரீடிங்கில் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். லிசனிங் கூட இந்த மாதிரி தான். ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங் கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், சரிங்களா? ஸோ அந்த டைலாக் ஸ்மால் டைலாக்ஸும் நான் அனுப்புந்து தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2 பேரும் டைம் எடுத்து பண்ணுங்கள். எனக்கு தெரியும் கஷ்டமாக தான் இருக்கும் டைம் கிடைக்கிறதுக்கு. பட் ஈவன் தென் ஒரு ½ நீங்கள் முன்னாடியே லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் ஃபோனில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உடனே கட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? So, erst bin ich in der Heimat. Now I am again back to my hometown. Und arbeite in einem Hotel im Zentrum. So, நான் இங்கே வந்து சிட்டி சென்டரில் ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறேன். Die Stelle habe ich durch ein Jobportal gefunden. இந்த ஜாப் எப்படி கிடைச்சதுன்னா ஜாப் போர்ட்டலில் பார்த்து கிடைச்சது. அதான் இன்டர்நெட்டில் தான் ஜாப் போர்ட்டல். Der ஹோட்டல் செஃப் அட் மைன் ப்ரொஃபைல் கேசேயன். ஸோ அவர் வந்து ஹோட்டல் பாஸ் என்ன பண்ணியிருக்காரு, இவரோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு இவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அண்ட் நான் அதுக்கப்புறமா நாங்கள் பேசணும். இப்போ எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு. Claudia. Früher bin ich jeden Tag 2 Stunden zum Büro gefahren. Dann wieder 2 Stunden zurück. Das war so geil und ich hatte es immer erledigt. Dann habe ich in der Zeitung ein Anzeigen gesehen. Die Firma hat eine Sekretärin gesucht und ich habe eine Bewerbung geschrieben. Sie haben mich genommen und jetzt brauche ich nur noch 15 Minuten zur Arbeit. Okay. Früher bin ich jeden Tag 2 Stunden zum Büro gefahren. So earlier every day வந்து 2 hours வந்து நான் ஆஃபீஸ்க்கு ட்ராவல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எகெயின் ஈவினிங் மறுபடியும் 2 hours பேக் ரிட்டர்ன் ஆவேன். அது வந்து தஸ் இஸ் ஜூ ஃபீல் உன்னிஷாட்டே சிம்மர் எய்லி. அது வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அண்ட் எப்போவுமே நான் வந்து ஹரியாக பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபாஸ்ட்டாக. Dann habe ich in der Zeitung eine Anzeige gesehen. நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு ஆட், ஜைட்டுங்கன்னா நியூஸ் பேப்பர், அன்சைகன்னு ஆட் படித்தேன். Die Firma hat eine Sekretärin gesucht. கம்பெனி வந்து ஒரு செக்ரட்டரிக்காக பார்த்துட்ருக்காங்க, வேக்கண்ட் இருக்கு. Und ich habe eine Bewerbung geschrieben. ஸோ நான் உடனே ஒரு அப்ளிகேஷன் எழுதினேன். Sie haben mich genommen. அவங்க வந்து என்னை எடுத்துட்டாங்க. Now I need only 15 minutes to go to the work. இப்போ
படிங்க. Predika, zwei und Funzing, ich bin Tag und war zwei Jahre lang arbeitslos. Ich bin Erde Woche zur Agentur für Arbeit gegangen, aber nicht ist passiert. Dann hat das Restaurant hier in der Straße einen Koch gesucht. Ich kenne die Chefin und habe sie gleich gefragt, kann ich hier arbeiten? Sie hat sofort ja gesagt. So ich bin cook. I am a cook and was 2 years long when I was unemployed. So வேலையே இல்லை. Ich bin jede Woche zur Agentur für Arbeit gegangen, aber nichts ist passiert. எவ்ரி வீக் வந்து நான் ஏஜென்சி கிட்ட போயிட்டே இருந்தேன் ஜாப்காக ஆனால் எதுவுமே நடக்கல. Then had this restaurant here in der Straße einen Koch gesucht. எங்கள் ஸ்ட்ரீட் முனையில் வந்து ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, குக்குக்காக தேடிட்டு இருக்காங்க. Ich kenne die Chefin und habe sie gleich gefragt. எனக்கு அந்த பாஸ் எனக்கு தெரியும், அந்த ஃபீமேல் பாஸு. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டேன் நான், கனிஷ் ஹியர் ஆர்பைட்டர், நான் இங்கே வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்டேன். அவங்க உடனே யா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ welche Aussage sind richtig? இது வந்து எது ட்ரூ எது கரெக்ட் ஃபால்ஸ் மார்க் பண்ணணும். ஃபால்ஸாக இருக்கிறது வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணணும். Felix wohnt jetzt in Berlin und er mag seine Arbeit. True or false? False. அவங்க ஃபீலிக்ஸ் வந்து இப்போ பெர்லின்ல தானே இருக்கிறாரு. அவருக்கு அந்த வேலை பிடிச்சிருக்கு தானே. Ich nach Berlin இதுக்கு முன்னாடி வந்து ஸ்பெயின்ல இருந்தாரு, இப்போ பெர்லின்ல தானே. ஓகே, அடுத்தது. Claudia ist vorher nur 15 Minuten zur Arbeit gefahren. Yes, ma'am. நல்லா படிங்க. Claudia is False. For herனா earlier, இதுக்கு முன்னாடி. false, ma'am. ஸோ எவ்வளோ நேரம் ஆயிட்டு இருந்தது அவங்களுக்கு ஒர்க் போகிறதுக்கு? 2 hours. 2 hours. So Freddy had 3 Jahre lang nicht gearbeitet. False. ஃப்ரெடியோட டெக்ஸ்ட் பாருங்க. Zwei ma'am. 2 Jahre. ஸோ லியா ஹாட் இன் ஸ்பானியன் கெலிட். லியான்றவங்க ஸ்பெயின்ல இருந்தாங்க. Yes, ma'am. மறுபடியும் அந்த பேசேஜ் படிச்சுட்டு இது மார்க் பண்ணும். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் இதுல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எந்த இது யூஸ் பண்ணோம், ஹாப் அண்ட் வேர்ப் யூஸ் பண்ணோம். கரெக்டா? ப்ரீவியஸ் பேஜ்ல வந்து ஹாப் அண்ட் வேர்ப் யூஸ் பண்ணோம். இப்போ மூமெண்ட் இருக்கிறதுக்கு ஜைன் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஜைன்னா இஷ்னா பின்னு, தூன்னா பிஸ்ட், ஏர்எஸ்சி வந்துச்சுன்னா இஸ்ட், வியர்னா ஜிண்டு, இயர்னா ஜைடு, ஜிசி ஜிண்டு. ஓகேவா? Okay, ma'am. ஸோ செகண்ட் பிளேஸ்ல என்ன வருவீங்க? Claudia ist 2 Stunden zur Arbeit gefahren. அடுத்தது ஃபாரன் வந்து கெஃபாரன் ஆயிடும். அதே மாதிரி இதுக்கு என்ன வருவீங்க? Felix ist nach Berlin. ஃப்ரெட்டி. Gekommen. Freddy ist zur Agentur für Arbeit. Gehen என்னவா மாறுது? அந்த டெக்ஸ்ட் டிஸ்பிளேல இருக்கு பாருங்க. கேஹன் வந்து என்னவா மாறுது? zur Agentur für Arbeit. Gegangen.
gehen வந்து gegangen. So Freddy ist zur Agentur for Arbeit gegangen. Gehen என்ற வேர்ட் வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ்ல gegangen வரும். இப்போ காமன் அடுத்தது. ஸோ ஃபீலிக்ஸ் ஈஸ்ட் nach Berlin gekommen. Gekommen. So Lia ist nach Spanien Geflogen. geflogen. ஃப்ளீகன்ன்றது வந்து geflogen அப்படின்னு வரும். அதே மாதிரி இப்போ எக்ஸாக்டா சில இடத்துல வந்து இப்படிதான் அப்படின்னு சொல்ல முடியாது. சில வேர்ட்ஸ் எக்ஸெப்ஷன். அதாவது நான் மூமெண்ட் இருக்குது. ஃபாரன், கேஹன், காமன், ஃப்ளீகன் இது எல்லாமே மூமெண்ட் இருக்கு. ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போறதுக்கு வந்து நம்ம ஜைன் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் பிளேஸ்ல இந்த சைடு வந்து இந்த வேர்ட்ஸ் ஃபாரன் வந்து கெஃபாரன், கேஹன் வந்து கெகாங்கன், காமன் கெகோமன், ஃப்ளீகன் வந்து கெஃப்லோகன் யூஸ் பண்ணும். ஆனா இந்த ரெண்டு வேர்டு வந்து எக்ஸெப்ஷன். இதுவும் ஜைன் verb தான் யூஸ் பண்ணுவாங்க. bleibenன்னா ஸ்டே. Sie ist 2 Jahre in Spanien geblieben. bleibenன்றது வந்து geblieben. I ஸ்பெல்லிங் மாறும், பிளேஸ் மாறும். geblieben, bleiben, geblieben. அதே மாதிரி பசியரன் கூட ஜைன் verb தான் யூஸ். பசியரன்னா to happen, ஏதாவது நடக்கிறது. ஸோ es ist nichts passiert. IRENக்கு என்ன வரும்? கடைசியில டி வரும். EN எடுத்துட்டு டி வரும். சரிங்களா? ஓகேவா? Yes, ma'am. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியாத மாதிரி தான் இருக்கும். மறுபடியும் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இது வந்து என்னென்ன இந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஹாபனோட என்ன மாதிரி வேர்ப்ஸ் வருது, ஜைனோட என்ன மாதிரி வேர்ப்ஸ் வருது. நெக்ஸ்ட் என்னம்மா? சாரி கேக்கல. என்ன சொன்னீங்க? கேக்கலமா? அவங்க பேக்ரவுண்ட் ஏதோ வாய்ஸ் கேட்டாங்க. அப்படியா? சரி. இப்ப கேக்குதா? எஸ் மேம். இப்ப கிளியரா கேக்குதா இல்ல வேற ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? மேம் கிளியரா கேக்குது. ஓகே ஓகே. சோ அது நெட்வொர்க் இஷ்யூ வந்தா அந்த மாதிரி ஏதாவது வரும்னு நினைக்கிறேன். ஸோ நோட்டியரன் ஜி ட்ரை ஃப்ராகன் கேஎன்ஜி. ஸோ இது வந்து நீங்க கொஷின்ஸ் கேட்கணும். நீங்க எங்க ஸ்கூலுக்கு போனீங்க? ஓ பிஸ் து zur Schule gegangen. ஓ zur Schule gegangen. Was hast du studiert? இல்ல was hast du gelernt? என்ன படிச்சீங்க? Wie lange bist du zur Schule gegangen? நீங்க வந்து எத்தனை வருஷம் வந்து நீங்க ஸ்கூல் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு wie lange bist du zur Schule gegangen? இல்ல zur Uni gegangen. Wie hast du deine Stelle gefunden? உங்களுக்கு இந்த ஜாப் எப்படி கிடைச்சதுன்னா wie hast du deine Stelle gefunden. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்க ஃபார்ம் பண்ணணும். நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்படி வரலன்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்க சொல்லியிருக்காங்க. நீங்க கொஷின்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் கேட்கலாம். ஸோ அடுத்தது வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இங்க வந்து ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு அவரோட டே எப்படி இருக்குன்னு. ஆனா ஆக்சுவலா அவர் வந்து அப்படி நடக்கல. ஓகேங்களா? சும்மா ஹீஸ் டெல்லிங், என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப வேலை இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு அப்படின்னு சும்மா சொல்றாரே தவிர ஆனா அவர் செஞ்சது வேற. அதான் என்ன பண்ணிருக்காரு? einen Spaziergang machen, going for a walking, im Internet Nachrichten lesen,
நாக்ரிஸ்ட் மெசேஜ் படிச்சுட்டு இருக்காரு. டென்னிஸ் ஸ்பீலன் ஜுமிட்டா கெசன் ஜும் டென்னிஸ் பிளாட்ஸ் ஃபாரன். ஸோ இதில் என்ன, தட்ஸ் வார் அண்ட் டாக் ஸோ ஃபீல் ஸ்ட்ரெஸ். அது வந்து இந்த டே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றாரு. எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மார்கன் பின்னிஷ் ஜூ ஐனர் குண்டின் கெஃபாரன். ஸோ மார்னிங் வந்து கஸ்டமரை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் ஆக்சுவலாக போகிறது எங்கே போகிறாரு, டென்னிஸ் பிளேஸ்க்கு போகிறாரு. மார்கன் ஏர் ஹேட் ஹேர் ஸோ அவர் இதுதான் இதுதான் அவர் எங்கே போறாரு, எரேஸ்ட் ஜூம் டென்னிஸ் பிளாட்ஸ் கெஃபாரன். ஆக்சுவலா டென்னிஸ் பிளேஸ்க்கு போறாரு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, அப்பதான் பிக்சரை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. நோட் பண்ணியாச்சு மேம். ஓகே, நீங்க Yes, ma'am. Yes, ma'am. ஸோ என்ன பண்ணியிருக்காரு, டென்னிஸ் பிளாட்ஸ்க்கு போறாரு. அடுத்தது ich habe den ganzen Vormittag mit einer Firma gesprochen. அந்த ஹோல் ஃபோர்நூன் மத்தியானம் வரைக்குமே நான் என்ன பண்ணேன்னா அந்த கம்பெனி கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆனா என்ன பண்ணியிருக்காரு, கன்ஸ் அண்ட் ஃபோர்மிட்டாக அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நீங்க எழுதி வச்சிருக்கீங்களா? தான் Here is this tennis flats Gefahren. கெஃபாரன் வந்து ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா கன்ஸ் அண்ட் ஃபோர்மிட்டாக எர் ஹேட் டென்னிஸ் கெஷ்பீல்ட். ஆக்சுவலி என்ன பண்றாரு, விளையாடிட்டு இருக்காரு இல்லைங்களா. அதுக்கப்புறமா மிட்டாக் சாட்டை டைம் எஸ்ப்ரெஷோ. ஆஃப்டர்நூன் வந்து எனக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து கஸ்டமர் அவங்க கூட வந்து நான் சாப்பிட போயிட்டேன் அப்படின்றாரு. ஆனா ஆக்சுவலா என்ன பண்ணியிருக்காரு, யாரோட போயிருக்காரு, கேர்ள் ஃப்ரெண்ட் சாப்பிட போயிருக்காரு. Am Nachmittag habe ich ein Angebot geschrieben und eine Präsentation geplant. ஸோ அதுக்கப்புறமா நாக்மிட்டாக்னா அந்த 2 to 4 வரைக்குமே தான் நாக்மிட்டாக் சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன ப்ரெசன்டேஷன் பிளான் பண்ணியிருக்கேன், ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட் அதெல்லாம் எழுதுனேன் அப்படின்றாரு. ஆனா என்ன பண்ணியிருக்காரு, hat im Internet nachrichten gelesen. அதுக்கப்புறமா dann habe ich meine Kollegen getroffen und wir haben ein Projekt diskutiert. அதுக்கப்புறமா என்னோட கொலீக்ஸை மீட் பண்ணிட்டு நான் ப்ராஜெக்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணேன் அப்படின்றாரு.
ஆக்சுவலி என்ன பண்ணியிருக்காரு? Spaziergänge. Er hat eine Spaziergänge போயிருக்காரு, வாக் போயிருக்காரு. சரிங்களா? ஓகே. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் கெஸ்டன் கெமாக்ட், நேற்று என்ன பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நான் இந்த மார்க்குன்னா கெமாக்ட், பிளானுன்னா கெப்ளான்ட், லேர்னுன்னா கெலாண்ட், ரேடன் கெரேடட், ஆர்பைட்டன் கே ஆர்பைட்டட், சேயன் கெசேயன், டிஸ்கூட்டியரன் டிஸ்கூட்டியட், ட்ரெஃபன் கெட்ரோஃபன், கேஹன் கெகாங்கன், ஃபாரன் கெஃபாரன், bleiben geblieben, schreiben geschrieben. ஸோ ஸ்பெல்லிங் சேஞ்ச் ஆகுது. இந்த பிளைபனுக்கும் ஷ்ரைபனுக்கும் ஐ வந்து ஐஇயா மாறும். கெஷ்ரீபன் கெப்லீபன், அப்படி ஸ்ப்ரெஷன் கெஷ்ப்ரோக்கன். ஸோ டெலிஃபோனியரன் டெலிஃபோனியட், எஸ்என் கெகேசன். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை வச்சு நீங்கள் சென்டென்ஸ் எழுதணும். அடுத்தது ப்ரொனன்சியேஷன். ஹெச்சோட ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு. ஐஸ் சொல்றாங்களா இல்லை ஹைஸ் அப்படின்றாங்களா? ஏரா ஹெரா, ஹவுஸ் ஹவுஸ், உண்ட் ஹுண்ட். அதை நீங்க மார்க் பண்ணணும். 1, heiß, 2, er, ஏர், 3, aus, ஹவுஸ், 4, Hund, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காரு? Heiß. ஹைஸ். செகண்ட் ஒன் Hier. Here. ஏர். தேர்ட் House. Haus. ஹவுஸ், ஏயுஎஸ். ஓகே. ஃபோர்த் Hund. ஹுண்ட். ஸோ அடுத்தது வந்து இந்த ப்ரொனன்சியேஷன் தான் நீங்க ரிப்பீட் பண்ணணும், சொல்லணும். Hallo Hanna, hast du heute Abend Zeit? Hallo Hanna, hast du Hast du heute heute Abend Zeit? Zeit? Hans hat heute zu Hause gearbeitet. Hans Hans hat hat heute heute zu zu Hause Hause gearbeitet. Herr Huber arbeitet im Hotel Hilber in Hamburg. Herr Herr Huber Huber arbeitet arbeitet im im Hotel Hotel Hilbert Hilbert in in Hamburg. Hamburg.